நமஸ்காரம். இனி ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு 2 பிரிவு மக்கள் தான் நாம் இருக்க போகிறோம். அதை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. என்ன, ஜாதி மதங்கள் இதெல்லாம் போயிடும். 2 பிரிவினர் இருப்பாங்க. அதாவது பணம் வசதி படைத்தவன், பணம் வசதி இல்லாதவன் அப்படின்னு. அதாவது பணக்காரன் ஏழைன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர். என்ன, அதாவது இப்போ எப்படி வாழ்வு எப்படி நகரும், அந்த கட்டம் எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவன் இருக்கிறவனோடவே போட்டி போட்டு தன்னை இருக்கிறவனாவே தன்னை காமிச்சிக்கிட்டே என்ன இவன் இல்லாமலே போயிட்டுருப்பான். அதுக்கு எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எல்லாருமே தன்னை இந்த சமூகத்தில் எப்படி காமிச்சிக்கிறாங்கன்னா, மற்றவர்களைப் போலவே தாமும் வாழ்கிறதாவே காமிச்சிக்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள். குழந்தைங்களை எடுத்து போய் பள்ளியில் உயர்ந்த கல்வி கொடுக்கணும், பெரிய பணம் சார்ந்தவர்கள் போகிற பள்ளியில் படிக்க வைக்கணும். அப்புறம் வேலைக்கு போகணும், அதெல்லாம் விட்டுடுங்க. திருமணங்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆடம்பரம். என்ன, கடன் எல்லாத்தையும் வாங்கி போட்டி போட்டு அதை நடத்துகிறாங்க. அதுலேயே அவனோடு போட்டி. என்ன, அதாவது நம்முடைய தகுதிக்கு ஏற்றா போல எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்றத இவன் மறந்து விட்டான். அவனோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறான். அப்புறம் என்னன்னா, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, எல்லாருமே பணக்காரர்களாக, எல்லோருமே தன்னை காண்பித்து கொள்வது. அதாவது நடிப்பு தான், எல்லாமே நாடகம்தான். அதாவது தன்னை ஏதோ ஒன்றை காண்பிப்பதற்காக இந்த சமூகத்திற்கு இவன் நடித்து கொண்டிருக்கிறான். அதில் ஓடி 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 அதுக்காக உழைச்சி இவன் ஓய்ந்து போய் கொண்டிருக்கிறான். அதாவது இன்னொரு தட்டு மக்கள் சொன்னேன் இல்லையா, பணக்காரர்கள்னுட்டு. அவங்க என்னன்னா, இவர்கள் போட்டிக்கு வருகிறார்கள் என்று அவர்கள் மேலே 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 மேலே, அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நேர் வழி இருக்கலாம், குறுக்கு வழி இருக்கலாம், அவர்கள் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த 2 சமூகம்தான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் போட்டிகளில் வாழும் என்பது உண்மை. அதாவது இல்லாதவன் இருப்பவனைப் போலவே தன்னை காண்பித்து கொள்ள எல்லா செயல்களும், அதாவது குடும்பத்தில் நடக்கிற எல்லா செயல்களையும் செய்து அவன் தன்னையே இழந்து கொண்டிருப்பான்.